ஓம் சித்தாரா நேயர்களுக்கு வணக்கம். நம்ம கடவுள்கிட்ட எப்பவுமே வரம் கேட்கணும்னு சொல்லுவோம் இல்லையா? நம்மளுக்கு வரம் கேட்ட வரம் குடுக்கணுமா அப்படின்னு நம்ம வேண்டுவோம். வரம்னா எது வேணாலும் இருக்கலாம். ஆ ரொம்ப நம்ம கடவுள் மேல பக்தி கொண்டு, நீங்க என்னோடயே இருக்கணும்னு சொல்ற வரமும் இருக்கு. இன்னொன்னு எனக்கு எப்பவுமே வற்றாத செல்வம் குடுக்கணும். ஆ வற்றாத புகழ், பேரும் புகழும் குடுக்கணும். இல்ல என் சந்ததிகள் நல்லா இருக்கணும். அப்படி அந்த மாதிரி ஒரு சில வரங்கள். எங்க வீட்ல சந்தோஷம் மட்டும் நிலவி இருக்கணும். அந்த மாதிரிலாம் வரம் கேட்போம் இல்லையா? கடவுள்கிட்ட. இல்ல இந்த ஆன்மீகத்துல இருக்கிறவங்க, இல்ல குறி சொல்லணும்னு நினைக்கிறவங்க வரம் கேட்டுப்பாங்க. ஏன்னா நீங்க என்ன யாரும் கட்டக்கூடாது. அ என்ன யாரும் தடுக்கக்கூடாது. எந்த ஒரு ஏவல் செய்வினையும் என்ன பாதிக்கக்கூடாது. அப்படிலாம் சொல்லி வரம் கேட்டுப்பாங்க. அந்த மாதிரி நம்ம கேட்கக்கூடிய வரம் எதுவாயினும் அந்த வரத்த கடவுள் நம்ம கேட்குற மாத்திரத்துல குடுப்பாராம். இது இதற்கு நாள் கணக்கு அதெல்லாம் எதுவுமே கிடையாது. நீங்க எப்ப வேணா பண்ணலாம். இதுக்கு ரொம்ப ஈஸியான மெத்தட். அதாவது ரொம்ப எக்ஸ்பென்சிவ், காஸ்ட்லி அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது. ஈஸியா அவைலபிள் பொருள வச்சு நம்ம பண்ணலாம். இதுக்கு தேவை என்னன்னா, ரோஜா பூ, அந்த பன்னீர் ரோஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, தொட்டாலே அப்படியே இதழ் இதழா விழுந்துரும் அது. அது சும்மா சாப்பிடுவோம்ல நம்ம குல்கந்த் மாதிரி. ஸோ அந்த பன்னீர் ரோஸு, மகிழம்பூ, பொன்னாவாரைப்பூ, குங்குமப்பூ, மரிக்கொழுந்து, மல்லிகைப்பூ, அப்புறம் பன்னீர், அரைகஜா, அரைகஜா, ஏலக்காய், ஜவ்வாது, புனுகு, இந்த மாதிரி அ சி இந்த மாதிரி வாசனை திரவியங்கள் உங்களுக்கு தேவைப்பட்டா, அதில அத்தர் போட்டிருந்தாலும் போட்டுக்கலாம். ஒண்ணும் தப்பு கிடையாது. இப்போ இந்த அரைகஜா, இந்த குங்குமப்பூ, இந்த இந்த இன்னொன்னு கொஞ்சம் பூவெல்லாம் சொன்னோம் இல்லையா? அதெல்லாம் வச்சு நல்லா அரைக்கணும். ஒரு கொஞ்சம் போல சந்தனமும் வச்சுக்கணுங்க. வச்சுட்டு நல்லா அரைச்சு, ஆம் ஒரு ஒரு பேட்டின்னு சொல்லுவோம்ல, ஒரு சமோசா பேட்டி மாரி, இல்ல ஒரு கட்லெட் மாதிரி ரவுண்டா தட்டி வச்சுட்டு, அதுக்கு மேல நீங்க என்ன விளக்கு வேணாலும் ஏத்தலாம். ஒரு சிறிய அகல் விளக்கோ, இல்ல வீட்ல இருக்க குட்டி விளக்கு எதானா அதுக்கு மேல ஏத்தலாம். ஏன்னா உள்ள போய் பதிஞ்சிடக்கூடாது. அதனால மேலாக்கா இப்படி ஒரு நல்ல கொஞ்சம் லைட் வெயிட்டா இருக்கிற மாரி வச்சு ஏத்திட்டீங்கன்னா, டெய்லியே இத ஏத்தலாம். உங்க இஷ்ட தெய்வம், உங்களுக்கு குலதெய்வம், நீங்க என்ன நெனச்சு ஏத்துறீங்களோ அது நிறைவேறும். கேட்டதை கொடுக்கும் உங்க கடவுள். ஸோ இதுல எல்லாமே ஆகர்ஷண தன்மை கொண்டது இல்லையா? இப்போ குங்குமப்பூ எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். இப்போ ஆவாரப்பூ நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி தரும். அரைகஜாலாம் வாழ்க்கையில ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டீஸ், ஃபினான்ஷியலாவோ இல்ல வேற ஏதான ஒரு சான்ஸோ, ஒரு நல்ல வாய்ப்புகள் தேடித்தரும் இந்த அரைகஜா எல்லாம். ப்ளஸ் நம்மளுக்கு நல்ல மகிழம்பூ அதெல்லாம் ரொம்ப ஒரு மகத்துவமானது. இதெல்லாம் வச்சு நம்ம விளக்கேத்தும்போது, அந்த விளக்குக்கே ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கும். ஆம் அப்போ இது பண்ணும்போது ஒரு வாசம் வரும் இல்லையா? அதுல ஏலக்காய்லாம் போட்டிருக்கும். மகாலட்சுமிக்கு உகந்தது போட்டிருக்கும். அந்த மாதிரி ஒரு நல்ல வாசனை. தவனம், அதுக்கப்புறம் மரிக்கொழுந்து, இதெல்லாம் நல்ல வாசனை வருது. ஸோ இந்த பொருட்கள்லாம் போடும்போது அந்த பேட்டியே, அந்த உருண்டையே நல்ல வாசமா இருக்கும். வாசம் இருக்கும் இடத்தில் தெய்வங்கள் இருக்கும் இல்லையா? அப்போ தெய்வங்களை இந்த விளக்கு ஆக்கர்ஷணம் பண்ணும். அப்போ நம்ம எதை நினைச்சு நம்ம விளக்கு ஏத்துறோமோ அது கண்டிப்பா நம்மளுக்கு நடக்கும். கேட்ட வரம் கொடுக்கும். கல்யாணம் ஆகாத பெண்கள் தானே இதை செய்யறது ரொம்ப நல்ல விஷயம். கூடிய விரைவில் உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச மாப்பிள்ளை கிடைப்பாங்க. அதே மாதிரி நாங்க வீடு கட்டணும், இல்ல எங்களுக்கு ஒரு ட்ரான்ஸ்ஃபர் வரணும், இல்ல என் புருஷனுக்கு ஒரு நல்ல வேலை வாய்ப்பு, பிஸ்னஸ் நல்லா வரணும், அந்த மாதிரியான விஷயங்கள் கூட இதில் ஈஸியாக பண்ணலாம். உடனே உங்களோட தெய்வம் ஈஸியா வந்துடும். வந்துட்டு நீங்கள் கேட்டதை கொடுக்கும். ஏன்னா இது எல்லாமே ஒரு புல்லிங் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ், ஒரு நல்ல சக்தியை ஈர்க்கக்கூடிய தன்மை கொண்டது தான் இந்த விளக்கு. ஸோ இது ட்ரை பண்ணி பாருங்க. இதுக்கு நாள் கணக்கு 10 நாள் வைக்கணும், 11 நாள் வைக்கணும்லாம் இல்லை. உங்க மனசு போல எப்போ வேணாலும் இது வைக்கலாம். உங்க உங்க ஆசைகள் நிறைவேறுற வரைக்கும் இது வைக்கலாம்.